அக்ஷய் பெஸ்ட் ஆஃப் பிரமா. வழக்கு எல்லாம் பட்டா போட்டது, பவர் போட்டது, உள்ளே பூரா வழக்காடுது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள என்ன சொத்து, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்க்க வேண்டாமாப்பா? நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கல. பூரா விவசாயத்தில் போய் வேலை பார்த்து சாப்பிட்டு பிழைக்கிறவன் போய் படித்து போய் சீட்டில் உட்காந்தானா அவனுக்கு பதவி கொடுத்தா அப்போ அவன் என்ன வேலை என்ன செய்வான்? மூளை திரிப்பான். திரிச்சு விற்கிறதுக்கு எப்படி, இத்தனை லட்சம் வாங்குறது எப்படி, இது இத்தனை லட்சம் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சருக்கு வரைக்கும் எப்படி போகணுங்கிற கணக்கில் தான் உட்காருவான். உட்காந்து திரிக்கான். புரியுதா? எல்லாமே உட்காந்துருக்கவன் பூரா சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அரசியல்வாதி பூரா குப்பையிலே குப்பை, கேடுகட்ட குப்பையிலே அவன் போட்ட இட்டதுலே அதே மாதிரி தான் உட்காந்துருக்கான். நாத்தத்தில் உட்காந்துருக்கான். மோரையை பாரு, அழிக்க உட்காந்துருக்கான். ஒவ்வொருத்தன் மோரையை பாருப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா வழக்கறிஞரும் பார்த்துக்கோப்பா, கோர்ட்டார் சர்ச்சு பூராமே பார்த்துக்கோங்கப்பா. அவன் முகரை பார்த்தியா? அந்த கணக்கு விட அவன் முகரை எப்படி அப்படியே அந்த பூமியை அழிக்கணும், அந்த திங்கணும், அந்த பூமியை அழிக்கணும், அந்த பேப்பரை வாங்கி திங்கணும். ஒவ்வொருத்தனும் வேலை பார்க்கல, எல்லாமே பாழாக்கு தான், பூமியை பாழாக்கு தான். எவனாவது ஒருத்தனாவது பூமியில் போய் சுரண்டி நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஆண்டவன் பகவான் பூமியில் கொடுத்துருக்காரு. நம்ம உழைச்சி சாப்பிடணும்னு தெரியுதா? ஏன்னா ஒரு பக்கம் விளைச்சல் விளையுது, ஒரு பக்கம் 2ஆம் நம்பரை திரிக்கான். திங்கிறதுக்கு இங்கே இருக்குது. உடம்புல அவன் பொண்டாட்டி மார்கள் புள்ளை வரைக்கும் திணிச்சு திங்கிறதுக்கு ஒரு எல்லாம் இருக்குது, சாப்பாடு ஒன்று. அதனால் அந்த மூளையை வச்சு திரிச்சு பாழாக்குதான். கசக்கிடுவார். வீடுந்தோறும் உள்ளே நுழைஞ்சி பீரோவில் கூட தூக்கிட்டு போயிடுவான்டா. ஒழுங்காக போ. பீரோலுக்குள்ளே நீ லட்சம் கோடி இருந்தாலும் சரி, நீ தங்க நகையில் அடைஞ்சி வச்சுருந்தாலும் சரி, கெட்டுக்கட்டா சாக்கா அடைஞ்சி வச்சுருந்தாலும் சரி, பத்திரம் பூரா அடைஞ்சி வச்சுருந்தா தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிடுவான். அதே பார்த்துக்கூட ஒவ்வொரு சீக்கிரட்டாக இருக்கிற இடம் பூரா காவல்துறைக்கு தெரியும். இவன் இத்தனை கோடி வச்சுருக்கான், இவன் மில்லு கட்டு தான், இங்கே அங்கே வாங்குதான், இங்கே போகிறான், இவன் வீட்டில் இவ்வளோ வாங்குதான், இவன் இத்தனை வண்டி வாங்குதான், இத்தனை கார் வாங்குதான்னு அந்த ரிப்போர்ட்டு பூரா காவல்துறையில் இருக்கும். இல்லை எவன் எங்கே போகிறான் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு டைம் வரும்னு அவனுங்களுக்கே தெரியும். காவல்துறை அதிகாரிக்கு கடவுள் உட்கார்ந்தாருன்னா கணக்கு கொடுக்கணும். அப்போ சிட்டி வாரி மாவட்ட வாரி இத்தனாயிரம் கோடி காலேஜ் கட்டியிருப்பான். பூரா விவசாயத்தில் ஏழை முட்டா பேலை படித்து திரிக்கிறதுக்கு, அந்த பூமியை அழிக்கிறதுக்கு பூரா பிறப்பில் விட்டுட்டான். பூரா விவசாயம் பண்ணுற இடத்துல பூரா காலேஜ், பூரா 2ஆம் நம்பர் மில்லு. ஏப்பா இதெல்லாம் நீதிமன்றத்தில் பார்க்கலையாப்பா? கெச்சி எடுத்தால் நெட்டில் போட்டு பார்த்தா விவசாய இடம் தான் வரும். அதெல்லாம் நீதிமன்றத்தில் பார்க்கலையாப்பா? ஒரு நீதிமன்றம் உட்காந்து எல்லா நீதிபதி சரிச்சு கோட்டார் பூராமல் அந்த நெட்டை தட்டி பாருங்கப்பா. விவசாய இடத்துல என்ன போகுது, என்ன போட்டிருக்கான், ஏது போட்டிருக்கான், இந்த அரசியல்வாதி கூத்தடிச்சு வச்சுருக்கான், என்ன ஏதுன்னு பார்க்கலையாப்பா? பாருங்கப்பா, நெட்டை தட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மனசில் விடுவார், நெட்டை பார்க்க விடுவார். அது ஐயா தான் முடியும். இடத்த பூரா எப்படி வச்சுருக்கான், இடம் பூரா விவசாய இடத்த பூரா எப்படி வச்சுருக்கான், குளம் ஏரி குளங்கள் எப்படி இருக்குது, ஏரி குளத்துக்கீழே என்ன இருக்குது, தெற்கு வடக்கு மேற்கு என்ன வச்சுருக்கான், ஏன்னா பெரிய டேரக்டராக கட்டியிருக்கான்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாள் கணக்கு போட்ட கணக்கு இன்னும் எடுக்காமல் நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, இப்போ கணக்கை விடுவார். நெட்லேருந்து தூக்குவார். நெட்லேருந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அப்படியே லிங்க் பண்ணி தூக்கிடா பாரு. அவனா குடும்பமே தூக்குடா அவன் வச்ச வரிசையா அப்படியேம்பார். கடவுளா இல்லை மானிட பிறவியா கணக்கு போட்டார். முக்கால் சாத்தியம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டில் நெட்டை ஓப்பன் பண்ணி பாருப்பா. நெட்டு கணக்கு பிடிச்சார். இப்போ நெட்டு இவர் கையில் வந்துட்டு, நெட்டு உலகத்து நெட்டு அவர் தான், இவர் தான் ராஜா, இவர் தான் இப்போ நெட்டை பூரா தூக்குவார். வெளிநாடு 60 நாடும் உள்ளே போயிருப்பா. முடிச்சிட்டார் கணக்கு. ஏன்னா பிரிட்டிஷ்கார வெள்ளைக்கார ஆட்சியில் நாசம் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா. அந்த நாசம் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் இன்னும் உள்ள நாசத்தில் ஓடுது. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, ஒரே இந்த கூத்தடிக்கான். அதனால் வெளிநாடு பூரா என்ன தப்பு செஞ்சானோ அப்போ என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டெலாம் போட்டு எல்லா இடத்தையும் நொறுக்கிட்டு போயிட்டான். அதே மாதிரி அது பூமி நிலநடுக்கம், காற்று, புயல் பூரா எல்லாம் எதில் போகணுமோ பூரா 60 நாடும் உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவார் ஐயா. முக்கால் சத்தியம்.